Hello everyone, welcome back to English Karkalam. This is Mageshwari. Today we are going to see how to make a long English sentence. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திடலாம். எப்பவுமே ஒரு லாங் சென்டென்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், இங்கிலீஷில் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடியது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இது எல்லா சென்டென்ஸுக்குமே ஆப்ட் ஆகும். ஸ்மால் இங்கிலீஷ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, லாங் இங்கிலீஷ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் we have to find out the tense of the sentence. ஓகே, அப்போது அந்த டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு டென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தென் இப்போது இந்த மாதிரியான லாங் சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் ரயில் நிலையத்தை அடைந்ததும் என்னுடைய மொபைல் ஃபோனை வீட்டில் மறந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ரயில் நிலையத்தை அடைந்ததும் என்னோடய ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோரிலேட்டட், ஒரே இடத்துல தான் அந்த ரெண்டு ஆக்ஷன்ஸும் நடக்குது. ரயில் நிலையத்தை அடைகிறது, அப்புறம் நான் மறந்துட்டேனே எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் கோரிலேட். ஸோ அப்போது என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் அதனால் ரயில் வருவதற்கு முன்பு அதனை கொண்டு வருவதற்கு என்னுடைய சகோதரனை உடனடியாக என்ன செஞ்சேன், அழைத்தேன். அப்போது இதை ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நவ் we are going to make the first situation. இந்த வேர்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன டென்ஸ் தெரியுது? கேன் யூ ஃபைண்ட் அவுட்? உணர்ந்தேன். ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி நடந்திருக்கு? பாஸ்ட்டில் நடந்திருக்கு. ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோம், அங்கே வச்சு மொபைல் ஃபோனை மறந்துட்டதா என்ன செஞ்சுருக்கோம், ரியலைஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. பொதுவாக நடந்து முடிஞ்சதை நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பாஸ்ட்னாலும் நடந்து முடிந்தது இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு நிகழ்வும் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் ரயில் நிலையத்தை அடைந்ததும், அடைந்த போது, ஓகேங்களா, அடைந்ததும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம when யூஸ் பண்ணணும். when, then subject யூஸ் பண்ணலாம். நான், I, அடைந்ததும், அடைந்தது அப்படிங்கிறதுக்கு ரீச். இப்போ அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னதுங்க, when I reached. எதனை அடைந்ததும், ரயில் நிலையத்தை. when I reached the railway station. இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கோம், என்னுடைய மொபைல் ஃபோனை வீட்டில் மறந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். ஓகே, ஸோ நான் உணர்ந்தேன். அகைன் என்னது, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் வேர்ப் என்னது, உணர்ந்தேன். ஐ ரியலைஸ்ட் தட். எதனை மறந்துவிட்டேன், என்னுடைய மொபைல் ஃபோனை. அப்போது ஐ சப்ஜெக்ட், தென் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஐ had போட்டுட்டு மறக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னதுங்க, forget. இப்போ அதோட V3 verb forgotten. எதனை மறந்தோம், என்னுடைய ஃபோனை. எங்கே மறந்ததா சொல்கிறோம், வீட்டில் இல்லையா? அப்போ அதை எழுதணும் இல்லையா? at home.
அதனால் ரயில் வருவதற்கு முன்பு அதனை கொண்டு வர என்னுடைய சகோதரனை உடனடியாக அழைத்தேன். அதனால் அப்படிங்கிறதுக்கு ஸோ, சப்ஜெக்ட் என்னதுங்க ஐ, நெக்ஸ்ட் வேர்ப் என்னது அழைத்தேன். எப்படி அழைத்தேன்? உடனடியாக. ஐ immediately called. யாரை அழைத்தேன்? என்னுடைய சகோதரனை, மை பிரதர். எதுக்காக அழைத்தோம்? கொண்டு வர. எதனை? அதனை கொண்டு வர. ஓகே, அப்போது கொண்டு வருவதற்கு, அப்போது இக்கு அப்படிங்கிறதுக்கு டு, கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து பிரிங் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? டு பிரிங். எதனை? அதை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இட், டு பிரிங் இட். இப்போது எப்போ கொண்டுட்டு வர சொன்னோம்? ரயில் வருவதற்கு முன்பு. முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். The train arrived. Let's see the next sentence. நான் சின்ன வயதில் மிகவும் வேகமாக ஓடுவேன், ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடத்திலேயே சீக்கிரமாக சோர்வடைந்து விடுகிறேன். சின்ன வயசில் ரொம்ப வேகமாக நான் ஓடுவேன், ஆனால் இப்போது என்னால் என்ன செய்ய முடியல, வேகமாக ஓட முடியல, ரொம்ப ஒரு நிமிஷத்துலேயே சோர்வாயிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் மிகவும் வேகமாக ஓடுவேன், இது டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்பொழுது இதிலிருந்து சோர்வடைந்து விடுகிறேன், இது வரையாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் சின்ன வயதில் மிகவும் வேகமாக ஓடுவேன். இப்போது இந்த மாதிரி அந்த வயசில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வென் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வென் போட்டுட்டு இதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஐ, தென் வேர்ப் யூஸ் பண்ணலாம். இப்போது சின்ன வயசில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓடுவேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஓடுவேன் அப்படிங்கிற இந்த வெர்பை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சின்ன வயதில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சின்ன வயசுலன்னு சொல்லியிருக்கோம். அப்போது நான் அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் அ டீச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் மாணவராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நான் சின்ன வயசாக இருந்தபோது அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சுருக்கு, இந்த சென்டென்ஸில் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் வாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். when I was, அடுத்து என்னது? சின்ன வயசு. சின்ன வயசுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யங்கர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? when I was younger. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? மிகவும் வேகமாக ஓடுவேன். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன செஞ்சுருக்கோம்? நான் மிகவும் வேகமாக ஓடுவேன் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ ஐ இஸ் ஏ சப்ஜெக்ட், இதுக்கப்புறம் வேர்ப் எழுதணும். வேர்ப் என்னது? ஓடுவேன். இப்போ பாஸ்ட் டென்ஸு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் நான் நல்லா ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கேனோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ கேனோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? குட் இல்லையா? ஐ குட். இதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஐ குட் ரன். இது சேர்ந்து தான் என்ன அர்த்தம்? நான் ஓடுவேன். சரிங்களா? அதாவது என்னால் ஓட முடிஞ்சிருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேச்சு வழக்கில் எப்படி சொல்லியிருக்கோம்? நான் ஓடுவேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவும் எப்படி ஓடுறதா சொல்கிறோம்? மிகவும் வேகமாக, வெரி ஃபாஸ்ட். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனால் இப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்பொழுது ஒரு நிமிஷத்துலேயே சீக்கிரமாகவே நான் செஞ்சிடறேன், சோர்வடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட். இதுக்கப்புறம் மறுபடியும் சப்ஜெக்ட் எழுதணும் இல்லையா? பட் ஐ, தென் வேர்ப் என்னது? சோர்வடைந்து விடுகிறேன்.
இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோர்வடைகிறதுக்கு இங்கிலீஷில் வந்து டயர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சோர்வடைந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கெட் யூஸ் பண்ணணும். ஐ கெட் டயர்ட் அப்படின்னா என்னது, சோர்வடைந்து விடுகிறேன். அதுவும் எப்படி சொல்லியிருக்கோம், சீக்கிரமாகவே. ஐ கெட் டயர்ட் குவிக்லி. எப்போ வந்து நம்ம டயர்ட் ஆகிறதா சொல்கிறோம், ஒரு நிமிஷத்துலேயே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நான் என்ன செஞ்சிடறேன், டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு சில நிமிஷங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபியூ மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதே இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு நிமிஷத்துலேயே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் சில நிமிடங்கள் அப்படிங்கிறதுக்கு a few minutes. ஓகே, அதாவது ஒரு நிமிஷத்துலேயே அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் யூஸ் பண்ணணும். நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், ஜஸ்ட் உன்னால் இதை கூட பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் சின்ன வயசில் கிரிக்கெட்லாம் சூப்பராக விளையாடுவேன், ஆனால் இப்போது என்னால் விளையாட முடியலை, டயர்டாயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மதியம் ஒரு குட்டி தூக்கம் போடணும்னு நினைத்தாலும் வெளியே நிறைய சத்தம் இருந்ததால் எனக்கு தூக்கம் வரலை. மதியம் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் வெளியில் ரொம்ப சவுண்டாக கேட்டுச்சுப்பா, அதனால் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மதியம் ஒரு குட்டி தூக்கம் போடணும் நினைத்தாலும் வெளியே நிறைய சத்தம் கேட்டதால் இருந்ததால் எனக்கு தூக்கம் வரலை. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈவன் தோ. ஓகே, ஈவன் தோ, தென் சப்ஜெக்ட் ஐ, வேர்ப் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ குட்டி தூக்கம் போடணும்னு நினைத்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, திங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறோம், வாண்டடாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, அந்த குட்டி தூக்கத்தை என்ன செய்கிறோம், வாண்டடாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வந்து வாண்ட் யூஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் என்ன செய்யணும்னு நினச்சோம், குட்டி தூக்கம் போடணும்னு நினச்சோம் இல்லையா. ஐ வாண்ட் டு டேக் அ குட்டி தூக்கம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து நேப் அப்படின்னு சொல்லணும். NAP நேப். ஓகே, இப்போ தூங்கணும்னு நினச்சோம் மதியம். இப்போ ஐ வாண்ட் டு டேக் எ நேப் இன் த ஆஃப்டர்நூன். ஓகே, வெளியே நிறைய சத்தம் இருந்ததால். ஓகே, இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தேர் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேஜை மேலே பென் இருக்குது, இப்போ தேர் இஸ் எ பென் ஆன் த டேபிள். அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து தேர் யூஸ் பண்ணணும். சரிங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைய சத்தம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ நிறைய, இப்போ தேர். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம வந்து வேர்ப் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸோட பி வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய சத்தம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளூரலுக்கான பி வேர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தேர், வேர். இப்போ நிறைய சத்தம் அப்படிங்கிறதுக்கு டூ மெனி நாய்ஸஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், அதனால் எனக்கு தூக்கம் வரலை. அதனால் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ எனக்கு தூக்கம் வரலை. இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. தூக்கம் வரலை, இப்போ இதை நம்ம வந்து அப்படியே எழுதிட முடியுமா? ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை பண்ணக்கூடியதா இல்லையா. அப்போது இந்த இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடியது. இதையே நம்ம வந்து இன்னும் எப்படி சொல்லலாம், என்னால் தூங்க முடியலை அப்படிங்கிறத தான் நம்ம பேச்சு வழக்கில் எனக்கு தூக்கம் வரலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது என்னால் தூங்க முடியலை. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, ஐ.
verb என்னது? தூங்க முடியலை. இப்போ என்னால் ஒரு விஷயத்தை இப்போ பண்ண முடியலைன்னா ஐ கேன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியலை அப்படின்னா கேனோட பாஸ்ட் verb என்னது? குட். குட்டின்ட். குட்டின்ட்ன்றது என்னது? குட் நாட். சரிங்களா? நெகட்டிவ் ஃபார்ம். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஸ்லீப் யூஸ் பண்ணணும். ஐ குட்டின்ட் ஸ்லீப். இப்போது இதே சென்டென்ஸை ஐ குட்டின்ட் ஸ்லீப் பிகாஸ் தேர் வேர் டூ மெனி நாய்ஸஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.